Hello friends, welcome to my channel. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு பிக் மோட்டிவேஷன். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? நிறைய பேர்த்துக்கு எவ்வளவோ வெரைட்டியான சாப்பாடெலாம் செய்வாங்க. ஆனால் அந்த சாம்பார் வைக்கிறது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். எவ்வளோ தான் செஞ்சாலும் இந்த மாதிரி டேஸ்ட் வராது. அதுக்காக இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள். எல்லாருமே வீட்டில் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இனிமேல் இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. ஒரு குக்கரில் பருப்பு தேவையான அளவுக்கு, அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு லிட்டை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ நல்லா வெந்துடும். நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா சாம்பாருக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி. ஏன்னா பருப்பில் ஒரு தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா? உங்களுக்கு என்னென்ன விருப்பமான காய்கறிகள் இருக்கோ எல்லாமே எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டு, வெங்காயம், தக்காளி, இந்த வெஜிடபிள்ஸ். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பூண்டு, தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு இது 3 நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே வரும். நம்ம ஒழுங்காக வதக்காமல் சும்மா அப்படியே லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்டியான சாம்பார். நீங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் செய்யலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். நான் கொத்தமல்லி வெங்காயம் வதங்கும் போதே போட்டுருவேன். கொத்தமல்லி எல்லாருமே லாஸ்ட்டாக போடுவாங்க. அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கட்டும். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா மசிய வதங்கணும். சும்மா லைட்டாக வதங்கினதும் நம்ம வெஜிடபிள்ஸ் போடக்கூடாது. ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன். என்ன ஃபுட்டு செஞ்சாலுமே வெங்காயம், தக்காளிலாம் வதக்கும் போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வதக்கி பாருங்கள். அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா வதக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கணும். அதுதான் இந்த சாம்பாருக்கே டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் தூள் கூட போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, இந்த வெஜிடபிள்ஸு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். 5 மினிட்ஸ் பக்கம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம மசாலா போட்டு மூடி வச்சிடலாம். நான் அந்த பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா கொஞ்சம் கடைஞ்சிட்டு ஊற்றினேன். அதை கிளிப்பை எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை கடைஞ்சி வச்சுட்டு லாஸ்ட்டாக அதில் ஊற்றிக்கலாம். ஒரு சிலர் புளி சேர்ப்பாங்க. புளி கரைச்சி வச்சு அது சேர்ப்பாங்க. இப்படியே கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.